அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்பது தமிழ் எனது உயிருக்கு நிகர். ஒரு சின்ன குட்டி பதிவு. காமராஜர் நாணயம், ரேர் காயினு, மும்பை மின்ட்டை காமிக்கிறேன். 1903 1975க்கு நடுவில் இருக்கிறது மும்பை மின்ட்டு நல்லா பார்த்துக்கணும். இது அது அடுத்த காயினுக்கு போகும். மும்பை மின்ட்டு அடுத்த நாணயத்தோட மும்பை மின்ட்டு, அதுக்கு அடுத்த நாணயத்தோட மும்பை மின்ட்டு, அப்படி நேர கீழே வந்தாலும் மும்பை மின்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மும்பை மின்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மும்பை மின்ட்டு, அதுக்கு அடுத்தது ஒரு மும்பை மின்ட்டு நல்லா பார்த்துக்கணும். எப்படின்னா அந்த மின்ட்டுக்கு தான் ரூபா. இதில் ஹைதராபாத் மின்ட் இருந்துச்சுன்னா விலை ரொம்ப கம்மி. இந்த நாணயத்தினுடைய விலை கொஞ்சம் அதிகம். இது ஒரு நாணயத்தினுடைய ரேட் 600 ரூபா. ஒரு காமராஜர் காயினு மும்பை மின்ட்டு ரேர் காயினு ஒரு நாணயம் 600 ரூபாய். கல்வி கண்டிருந்த காமராஜ், அவருக்கு ஒரு பட்டம் உண்டு, பெருந்தலைவர் காமராஜ். இன்றைக்கி தமிழகத்தில் பெருந்தலைவர்னால் இவர் பேரை காமராஜர்னு சொல்ல வேண்டாம். குமாரசாமி நாடார் மகன் காமராஜர் அப்படின்னு சொல்ல வேண்டாம். காமராஜரையும் காமராஜர் நாடார் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். அவர் அந்த குறுகிய வட்டத்துக்குள் யாரும் அடைக்க வேண்டாம். அவர் தேசிய பெருந்தலைவர். கல்விக்கு அதிபதி அல்லது கல்விக்கு கடவுள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கல்விக்கு கடவுள் காமராஜர். நான் காங்கிரஸ் கட்சிக்காரம்னு யாரும் முத்திரை குத்திராதீங்க. நான் நாடார் இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு யாரும் முத்திரை குத்திராதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் என் குடும்பம், எங்கள் ஊர், எங்கள் மாவட்டம்லாம் கிடையாது. இந்தியாவே கொஞ்சம் ஒரு வறட்சியான ஒரு தேசமாக வறுமையில் இருந்துச்சு, ரொம்ப ஏழ்மையில் இருந்துச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாருடைய ஆட்சின்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும்னா சொல்ல வேண்டாம். 1 கிலோ அரிசி அப்போ 8 ரூபா. 8 ரூபாங்கிறது பெரிய விலை. எப்படின்னா ஒரு பொம்பளையால் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 2 ரூபா சம்பளம். 4 நாள் வேலைக்கு போனால் தான் நீங்கள் ஒரு படி அரிசி வாங்க முடியும் 8 ரூபாய்க்கு. அப்போ சோளம், கேழ்வரகு, கம்பு, திணை, இந்த மாதிரி வரகு, இந்த மாதிரி சாப்பாடு நிறைய கிடைக்கும், சத்தான ஆகாரங்கள். இன்று சொல்லுதம்ல சிறுதானிய வகைன்னு சொல்லி, அது மாதிரி சத்தான ஆகாரங்கள். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மாதிரி உள்ளது தான் அன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு. அது சரி, அது மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் வாழ்கிறதையும் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் படித்தோம். அப்போ ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் உண்மையிலே எங்களை படிக்க வச்சிச்சு. இந்த வயிற்றுக்கு உணவு இல்லாத போல தான் சிறிது செவிக்கும் ஈயப்படுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் வயிறு நிறைஞ்சாலே நீ நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் பள்ளிக்கூடங்கள் திறந்து இவ்வளோ பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்டால் அரசாங்கமே கஜானாவே காலியாயிரும்னு சொல்லி அரசு அதிகாரிகள் எல்லோரும் சொன்னாலும், நான் மடி பிச்சை கேட்டு ஊராக போய் பிச்சை எடுத்தனாலும் இந்த பிள்ளைகளுக்கு நான் கஞ்சி ஊற்றணும், அப்போ அந்த பிள்ளையை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா என்னை பொறுத்தவரை கல்வி கடவுள் காமராஜர் தான் அப்படின்னு சொல்லி. அவர் பிறந்த மாவட்டத்துலேயும் ஒரு 21 வருஷம் நான் பணிபுரிஞ்சிட்டேன். அவர் பிறந்த வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கேன். அவர் சம்மந்தப்பட்ட ஒரு புகைப்பட ஆல்பம் நான் நிறையா வச்சுருக்கேன். அவர் இள வயதிலிருந்து அவர் மறையும் தருவாய் வரைக்கும் நடந்த சம்பவங்களை பூரா புகைப்படமாக கலெக்ட் பண்ணி ஒரு 150 புகைப்படம் வச்சுருக்கேன். அவர் சம்மந்தப்பட்ட செய்திகள் வச்சுருக்கேன். அவருடைய நாணயங்கள், அவருடைய தபால் தலைகள் எல்லாமே வச்சுருக்கேன். அவருக்கு தபால் தலை வெளியிட சொல்லி, நாணயங்கள் வெளியிட சொல்லி மத்திய அரசு கோரிக்கை வைத்த அந்த தயாநிதி மாறன் அவர்கள், வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள், அவங்கெல்லாம் எழுதிய மடல்களை நான் வச்சுருக்கேன், நினைவாக வச்சுருக்கேன். ஒரு தடவை காமராஜருடைய மணிமண்டபம் விருதுநகரில் திறப்பு விழா. காமராஜரின் மணிமண்டபம், அந்த மணிமண்டபத்துக்கு நான் போயிருந்தேன்.
அப்போ ஒரு பெரிய ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் வந்து நிறைய காமராஜருடைய புகைப்படங்களை தொகுத்து அதை அந்த மணிமண்டபத்தின் திறப்பாளர் ஸ்தாபகர் மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். கூட்டத்துக்குள் அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை. அப்போ நான் அவருக்கு சிறிது உதவி செய்தேன். என்னையா இது, என்ன பார்சல், பெரிய ஒரு ரோலராக கொண்டு வந்துருக்கீங்களே என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், காமராஜர் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் இள வயசுலேருந்தே நான் சேகரித்து வச்சுருக்கேன், இதில் ஒரு 108 புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னார். நான் சொன்னேன், காமராஜருடைய தபால் தலை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் தபால் தலை சேகரிக்கீங்களா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னு. அப்போ உங்கள் பேர் இதுவா அப்படின்னு சொல்லி என் பேரை கேட்டார். ஆமாம் அப்படின்னு. எப்படி தெரியும்னு கேட்டேன். உங்களை பற்றி நான் பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன், நான் உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன், நான் இன்றைக்கி சந்திச்சிட்டேன். நான் இவ்வளோ கூட்டத்தில் போய் நான் இவ்வளோ வருஷமாக சேகரித்து வைத்திருந்த இந்த புகைப்படங்களை அவரை ஒப்படைக்கிறத விட நான் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அவரை சந்திச்சு விட்டேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து போயிட்டார். நான் ஒரு தலைச்சுமையாக கொண்டு வந்து தனித்தனியாக பிரித்து அதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரியில் எழுதி தனியாக ஒரு ஆல்பம் போட்டு அதை பெருசாக வச்சுருக்கேன். இந்த புகைப்படத்தின தொகுப்பு தான் அடிக்கடி வந்து தினமலர், தினத்தந்தி அந்த பத்திரிகைகள்லாம் நான் கொடுத்தேன். அதை பிரசுரம் வச்சு அப்புறம் நிறைய யூடியூப்பில் ஏற்றி விட்டேன், நிறையா அப்லோட் ஆச்சு. நிறைய பேர் இப்போ அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு நினைவாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன், என்னுடைய நினைவை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காமராஜர் மேலே ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் மிக்க ஒரு மனிதன். அவருடைய நாணயங்கள் ஒரு 10 நாணயம் கிடச்சிச்சு. இந்த இது மும்பை மின்ட் மட்டும் 10 நாணயம் ஒரே ஆள்கிட்ட வாங்கினேன். அந்த 10மே அப்படித்தான் வச்சுக்கேன், நான் யாருக்குமே கொடுக்கல. இதிலே ஹைதராபாத் மின்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட ஒன்று கொடுத்துருவேன். அது வந்து பெரிய மேட்டர் இல்லை. நான் யார்ட்டையும் விலைக்கு வாங்கலை, நானாகவே சேகரித்து வச்சுருக்கேன். ஒரு 50 காயின் இருக்குது. அதுவும் இப்போ விலை கூட போய்கிட்டே இருக்குது. 50 ரூபா, 75 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அது வேணுமா இருந்தாலும் விலை ரொம்ப கம்மியான விலைக்கு நான் தருவேன், என்கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த காயின் வந்து 600 ரூபா. நான் வாங்கி வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இந்த காயின் வாங்கி இந்த ஆல்பத்தில் வச்சே 1.5 வருஷம் இருக்கும். இன்றைக்கி தான் ஒரு பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். நான் காமராஜனுடைய நினைவு நாள் அல்லது வந்து காமராஜனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி நான் தாமதிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி இந்த ஆல்பத்தை எடுத்தோன்னே இது ஏன் நம்ம ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருப்பானே, நமக்கு 10 காயின் வேண்டாம், 1 2 போதும், பாக்கி 8 யார் கேட்டாலும் கொடுத்துடலாம்னு சொல்லி ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இதில் இது ஒன்றில் மட்டும் ரேட் போட்டிருக்கேன் பாருங்கள், 600 ரூபான்னு. இந்த ரேட்டு போட்டே 1.5 வருஷம் ஆச்சு. நான் இன்றைக்கி குத்து மதிப்பாக தான் சொன்னேன் 600 ரூபான்னு சொல்லி. நம்ம வாங்கின ரேட்டு எனக்கு தெரியுமில்ல, அதிலேருந்து கொஞ்சம் லாபம் வச்சு 600 சொன்னேன். இப்போ இது ஒன்றில் தான் 600 ரேட் போட்டிருக்கேன் பாருங்கள், ரேர் காயின்னு அப்படின்னு. நான் வந்து யார் இல்லாத சமயம் ஒரு அமைதியான ஒரு இடத்துலேருந்து தியானம் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த பதிவுகளை பூரா நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு பதிவும் போடையிலும் யாருடைய குறுக்கீடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக நான் அந்த பதிவுகள் போட்டாலும் அந்த சமயத்தில் யாராவது வெளியே பேசியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க, சிரிச்சிருந்தாங்க, அல்லது இன்னொரு ஃபோன் அடிச்சிருது, ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு தொந்தரவுகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. சரி, அதை தவிர்க்க இயலாதது என்ன. சரி, இன்றைக்கி இதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சேல் பண்ணுறேன். யாருக்கும் வேணும்னா இது வாங்கிக்கோங்க. காமராஜரின் நினைவாக ஒரு நாணயம் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சா போதும். மும்பை மின்ட் ஒன்று, ஹைதராபாத் மின்ட் ஒன்று, வேறு மின்ட் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் புக்ஸு ரெஃபர் பண்ணிட்டுமா, டைம் இருக்கா? இப்போ இந்த புத்தகத்தை தேடணும். ஒன்றையும் தேடியே நமக்கு நாளும் பொழுதும் கழிஞ்சு. இந்த இருக்கு, இங்கே வச்சுருக்கேன். காமராஜர் காயினில் எத்தனை மிண்டுன்னு பார்த்துருவோம். எடுத்த உடனே அந்த 5 ரூபா காயின்ஸ் வந்துருச்சு, நல்ல வேலை. ரெண்டே மின்ட்டு தான், பாம்பே, ஹைதராபாத். இதில் போட்டிருப்பாருங்க, பாம்பே ரேர், ஹைதராபாத்து ஸ்கேர். இந்த ஸ்கேர்னாலே விலை அதிகம் தான் போட்டுக்கலாம். ஸ்கேர்னு போட்டிருக்காங்களா. இது வந்து ரேரு, 750 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இந்த காயின் கிடைக்க மாட்டேங்குது. மும்பை மின்ட் அங்கிட்ட பதுக்கிடுதாங்க. ஹைதராபாத் மின்ட்டை 200 ரூபா போட்டிருக்காங்க. ஹைதராபாத் மின்ட்டு நம்ம கேட்ட விலைக்கு கொடுத்துடலாம், ஒரு 50 100 இருக்குது அதில். இது வந்து 600 ரூபாய்க்கு குறைச்சி கொடுக்க முடியாது. கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருவேன், கொடுக்க முடியாதுங்கிற சமயம் மன்னிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். சில நாணயங்கள் விலை கம்மியான நாணயங்களை விலை அதிகமாக சொல்லிடுவேன், விலை அதிகமான நாணயங்களை விலை கம்மியாக சொல்லிடுவேன். சில சமயம் கரெக்டாகவும் சொல்லுவேன். ரெஃபர் பண்ணி பார்க்குறதுல புக்குலேயும் அந்த வலைத்தளங்களையும் போனால் நம்ம வியாபாரமே பார்க்க முடியாது. நான் நேற்று ஒரு யூஎஸ்ஏ காயின் போட்டிருந்தேன் பாருங்க, $1 1974 போட்டிருந்தோம்னு நினைக்கேன். இது வந்து 1996. $1 கொஞ்சம் என்கிட்ட இருக்குது, ஒரு 50 காயின் வரைக்கும் இருக்குது.
அதில் போட்டிருக்க ரேட்டை விற்றுட்டோம்னா நான் அந்த 50 காயினை விற்றாலே கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஒரு காயின் வந்து $1296 போட்டிருக்கான். அதுலேயே போட்டிருக்கான் உண்மையான விலை வந்து $2500 போட்டிருக்கான். எனக்கு $2500 கிடச்சாலே போதும், நான் கொடுத்துருவேன். $2500 பார்த்துக்கோங்க, 80 மடங்கு. 2000 ஒரு இப்போ 2500 நான் $2500 நான் $2500 சொல்லுறேன்னா அந்த $2500 80 மடங்கு கூட்டி விடணும். அப்போ தான் அந்த ரேட்டு வரும். எப்படின்னா ஒரு டாலருங்கிறது $80. அப்போ அவன் அந்த விலை கொடுத்தா இன்றைக்கி நான் தான் பெரிய கோடீஸ்வரன். இன்றைக்கி எவ்வளோ தான் உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி நேர்மை வந்தாலும் மற்ற கோடீஸ்வரன் நம்ம மிஞ்ச போகிறதில்ல. நம்ம என்றைக்குமே மனசால கோடீஸ்வரன் தான். நம்மகிட்ட இருக்கிற பணம் அவன்கிட்ட இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்னுடைய நெருங்கிய நண்பர். மேடை பேச்சில் வந்து என் பேச்சின்பால் ஈர்க்கப்பட்டு என்னை சென்னைக்கு அழைத்து, நீங்கள் வந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதீங்க, வாங்க, ஒரு அளப்பரிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இருக்குது, இந்த உலகம் முழுக்கும் போகலாம், எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். அப்பொழுது தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் நெருங்கிய நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பவர் கோயம்புத்தூரில் நடந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய தலைவர். அப்பேற்பட்ட மனுஷர் என்னை சொன்னார். அவரும் நானும் ஒன்றா இருந்த புகைப்படத்தை கூட இந்த வலைத்தளத்தில் நான் காமிக்கிறேன். ஒரு மீட்டிங்கில் அவர் தான் சொன்னார், இந்த என்னுடைய நாணயங்களை போகிறப்ப பார்த்தார். பார்த்துட்டு, பணத்து ஆசை வந்து எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, ஆனால் அவர்களெல்லாம் பணக்காரர்கள் அல்ல, நீர் தான் உண்மையான பணக்காரர், ஏனென்றால் உன்னிடம் இல்லாத நாணயங்கள் உலகில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டயரில் எழுதி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. நீ தான் உண்மையான பணக்காரன், மற்றவங்களாம் பணக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதே நாணயங்களை பூரா ராமேஸ்வரத்தில் கொண்டு போய் நான் அப்போய முன்னாள் குடியரசுத் தலைவர் என் மரியாதைக்குரிய சீமான், அவர் தான் உண்மையான சீமா, அவரிடம் காமிச்சேன். அப்துல் கலாம் அவரிடம் காமிச்சேன். அவர் பார்த்து ரொம்ப பிரமிப்பாகி புகைப்படங்களை நிறைய எடுத்திருக்கேன். புகைப்படங்கள் இந்த நாணயத்தின் மூலம் நான் சந்திக்காத தலைவர்களே கிடையாது. என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, வயக்காடு இருக்குது, விலங்காடு இருக்குது, எஸ்டேட் இருக்குது, மாஞ்சொல் இருக்குது, பூஞ்சொல் இருக்குன்னு ஒன்று எவனும் மதிக்க மாட்டேன். அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, அது யாருக்கும் பயன்படாது, உனக்கும் உன் தம்பதிகள் மட்டும் தான் பயன்படும். இந்த நாணயங்களை நீங்கள் சேகரிச்சிங்கன்னா தலைமுறைக்கு பயன்படும். ஏன்னா 2500 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயங்கள் வச்சுருக்கேன். சாதவாகன நாணயங்கள், அதுக்கப்புறம் 1700 வருஷத்துக்கு முந்தி உள்ள குப்த பேரரசு, மௌரியர் பேரரசு நாணயங்கள் வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ள ராஜராஜ சோழன் நாணயம், இலங்கை சோழன் நாணயம்லாம் நம்ம வச்சுருக்குறோம். தென்காசி பாண்டியர் நாணயம் வச்சுருக்கிறோம், நாகப்பட்டினம் அப்படின்னு எழுதிய நாணயம் வச்சுருக்கிறோம், கோனேரி ராயன், சமர கோலாகலன், பொன்வேந்த பெருமாள், பழனி, நவாப்பு, இது மாதிரி எழுதிய தமிழ் எழுத்துக்கள் பெரிய சேதுபதி. இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே பார்க்க முடியாது. ஒரு சில பேர் இருக்காங்க, அதுக்காக நான் தான் பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னை மாதிரி ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. நிறைய லட்சத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் அப்படின்னா ஒரு 100 பேர்கிட்ட இருக்கும், அவ்வளோதான். மற்ற நிறைய பேர்லாம் இது இருக்காது. அது மாதிரி இது ஒரு அரிய வகை, ஒரு அபரிமிதமான உங்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் சேர்க்கக்கூடிய வகையில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு. இன்றைக்கி பாருங்கள், நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த நாணயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா வெளியே போக மாட்டேன். ஏன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது மிகவும் அரிது. நமக்கு சொல்லியிருக்கேன், அவ்வையார் என்ன சொல்லியிருக்காரு, அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அவ்வாறு பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் மிகவும் அரிதுன்னு இருக்காங்க. அது மாதிரி நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், 6 அறிவோடு பிறந்துட்டோம், நல்லா 5 புலன்களும் நல்லா சூப்பராக பிறந்துட்டோம். நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல நண்பர்களும் உங்களுக்கு வெளியே கிடைக்கிறது இல்லை. கிடைக்கிற நண்பனும் நல்ல நண்பனாக இல்லை. அதனால் ஒரு சில நண்பர்கள் மட்டும் போதும்னு வச்சுட்டு மற்ற நண்பர்களோடு நான் சேருவதில்லை. கோயிலுக்கு போவேன், லைப்ரரிக்கு போவேன், காயின்ஸு பார்ப்பேன். அதனால் நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாக, ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு மனிதனாக, சிந்தை தெளிந்த ஒரு மனிதனாக, யாருக்கும் எந்த விதமான துரோகமும் செய்யாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வரோம்னா காரணம் இந்த நாணயங்களை சேகரிக்கிறதான். இதில் லாபம் கிடைக்கல, அது வேறு விஷயம். நான் சேர்க்குறேன், சேர்க்காமல் போயிட்டு போகிறேன், வைக்காமல் போயிட்டு போகிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். எனக்கு நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கிது. அதனால் இந்த நாணயங்களை பற்றி நான் பேசிட்டு, அது சம்மந்த மற்ற விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு, சிறந்த மனிதனாக, நல்ல மனிதனாக, அறிவு சார்ந்த ஒரு மனிதனாக, நீ அறிஞனாக திகழாவிட்டாலும் ஒரு அறிஞனாக நீ வாழ வேண்டும் என்றால் இந்த நாணயங்கள், தபால் தலைகள், கரன்சிகளை நீங்கள் சேகரித்து வாங்க, நிறைய நாலேஜ் கிடைக்கும். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு விற்று பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வேறு, அவங்க டீலர்ஷிப் அது வேறு. அது நீங்கள் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். ஏன்னா இல்லாத ஒரு நபருக்கு நிறைய பணம் வச்சுருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க, அந்த நாலேஜும் இருக்கும், அவங்க அலைஞ்சிருந்து வாங்க முடியாது, அவங்களுக்கு ஒரு சில பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு தொண்டு தான், அதை தவறாக சொல்ல மாட்டேன்.
இந்த பொழுதுபோக்கை நீங்கள் வந்து நான் இப்போ வந்து முறைப்படுத்திக்கிட்டே வரேன். சும்மா கண்ணாப்பினான்னு சேர்த்ததை ஆல்பம் போட்டு எத்தனை ஆல்பம் பாருங்கள், எங்கிட்ட பார்த்தாலும் ஆல்பமாக தான் கிடக்கும். அந்த மேலே டாப்பில் எல்லாம் ஆல்பம் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக ஆல்பம் தான். அந்த இடக்கு வருங்க ஆல்பம், இது கீழே ஒரு ஆல்பம் இருக்குது. இந்த புக்ஸு எங்கிட்ட பார்த்தாலும் ஆல்பம் புக்ஸு இப்படியே தான் வச்சுருப்பேன். முறைப்படுத்திக்கிட்டே வரேன் கரெக்டாக. என்னென்ன காயின்ஸு என்னென்ன கரன்சி அப்படின்னு எப்படி சீரும் சிறப்பாக பார்த்துக்கிட்டே வரேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னொரு 3 காயினை சொல்லிடுறேன். 2021 நொய்டா மின்ட்டு 10 ருபீஸ் காயினு, யூஎன்சி காயினு, ரேர் காயினு 950 ரூபா. ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து நீங்கள் 1000 ரூபா போட்டு விடுங்க. 3 காயின் இருக்குது. 2 காயின் தான் சேலுக்கு, 1 காயின் நான் சேல் பண்ணலை. அதனால் 3 யாரும் வாங்க வேண்டாம். 2 காயின் மட்டும் சேல். நம்ம 5 வாங்கினேன், 2 போயிடுச்சு, 3 வச்சுருக்கேன். இதில் 1 கண்டிப்பாக எனக்கு வேணும். அதனால் மிச்சம் 2 சேல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்களை தெரிவிங்க. விலை கூட இருக்குது குறையா இருக்குங்கிறத பற்றியே நீங்கள் பேச வேண்டாம். நான் இந்த விலைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்துகிறேன்னா இல்லையே. நான் ஒரு விலை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கணும், பிடிக்கலாம் விட்டு போயிட்டே இருக்கணும். நான் ஒரு மேடம் என்கிட்ட ஒரு ரேட்டு கேட்பாங்க. நான் விற்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நான் கேட்ட விலையை கொடுத்துருவேன். எனக்கு வேணும், இது என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா விலை அதிகமாக சொல்லிடுவேன். அன்றைக்கி ஒரு காயின் கேட்டாங்க, 2000 ரூபா அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. உடனே 2000 ரூபாயா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு என் மேலே கோபப்பட்டு போகாமல் ரொம்ப நன்றி, தகவலை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டுருவாங்க. அவங்க வாங்க போகிறதில்ல, அவங்க கட்டாது. எப்படி எனக்கு ஏன்ட்டது ஒன்று தான் இருக்குது, கொடுக்க மனசு இல்லை. அதனால் அப்படி சொன்னேன். அவங்க வந்து அதை ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டாமல் ஓகே தேங்க்யூ, நீங்கள் தகவல் தெரிவித்ததுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி பார்க்கல. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாமே, ஏன் 10,000 ரூபான்னு சொல்லியிருந்தோம்னா எனக்கு வேணும், அது ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் 500 ரூபாய்க்கு வந்துடும். நிறைய நாணயங்கள் இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன். ஒன்று கண்ணே கண்ணு. இப்போ நாகப்பட்டினம் என்கிட்ட இருக்குது, 10,000 ரூபானா தருவேன், அது குறைஞ்சி தரமாட்டேன். தென்காசி பாண்டியர் இருக்குது, 10,000 ரூபானா தருவேன், குறைஞ்சி தரமாட்டேன். ஹைதரலி துப்பு சொல்லி தான் வச்சுருந்தேன், எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்று தான் இருக்குது, அது என்ன விலை கொடுத்தாலும் தரமாட்டேன். அது மாதிரி கோனேரி நாயன் 2-3 இருக்குது, அதெல்லாம் ஓரளவு 2-3 ரூபாய்க்குள்ளே கொடுத்துருவேன். தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயத்தை எங்கே கிடைச்சாலும் என்ன விலையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாங்கி வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலமும் பெரிய பெரிய சபைகளில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மாபெரும் சபை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசும் அருவற்ற மன்னவன் இவன் என போற்றி புகழ வேண்டும் என்ற வாக்கியங்களுக்கு இணையாக உங்களுக்கு வந்து ஒரு சிறந்ததொரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.